என்கிட்ட சொல்ல மாட்டியா? என்ன அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்ச விஷயம் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பார்த்தா உனக்கு ஏன் அவ்வளோ கோவம்? நான் என்ன செஞ்சேன்? எனக்கு ஏதோ ஆபத்து ஏற்படுத்துற, என் சலீம் மனசை நீ பாலாக்குற. நீ இன்னொருத்தவங்கள, யாரும் இல்லாத பொண்ணுங்களை கஷ்டப்படுத்துறது நியாயமா? நான் என்ன பண்றது? நீ எதுவும் பண்ணலனா சொல்லு. உனக்கு தெரியும். பக்கத்தூர் ரஹீம் பாய் பொண்ண ரொம்ப நாளா விரும்புறாரு. அப்பா இல்ல, மாமா மட்டும்தான். பேர் மும்தாஜ். அந்த பொண்ணு சலீமை வெறுக்குது, அது எனக்கு நல்லாவே தெரியும். நாம பேசின விஷயத்த சலீம்கிட்ட சொல்லிடாத. கடைசியா எங்கேது இப்படி ஆயிடுச்சு. இவன் ஒருத்தனை நம்பி நான் எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டேன். மாமா சொன்னது உண்மைதானோ? இப்படி உடம்பு சுகத்துக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை அழிச்சுக்கிட்ட அப்பாவி பெண்களோட கதி இதுதானா? இன்னொருத்தரோட பொண்டாட்டின்னு யோசிக்காம என்னை ஆசைப்பட்ட சலீம் என்னை விட்டுட்டு இன்னொருத்தர் மேல ஆசைப்படுறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? இப்படி யோசிச்சுட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். என்ன? சுசிலா, ஒரு நிமிஷம் இரு. அடிக்காத, ஒரு நிமிஷம் இரு. கை. சுசிலா, ஒரு நிமிஷம். வலிக்குது. வலிக்காத, வலிக்குது. ஒரு நிமிஷம். சுசிலா, என்ன ஆச்சு பஸ்? அத சொல்லு. அடிக்காத, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இருடி. அடிக்காதடி, ஒரு நிமிஷம். என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. மும்தாஜ் தேவைப்படுறாங்க. ஒழுங்கா சொல்லுடி. இருடி, பஸ் அடிக்கிறத நிறுத்தடி. ஒரு நிமிஷம் இருடி. அடிக்காத, ஒரு நிமிஷம் இரு. உன்னை நம்புறேன் பாரு. சுசிலா, வேண்டாம் அடிக்காத. இரு சுசிலா. எந்திரிடா, சொல்லுடா. இரு, அடிக்காத. சாவுடா நீ. சாவுடா. ப்ளீஸ் சுசிலா, ஒரு நிமிஷம் இரு. உன்னை நம்பி கட்டின புருஷனை விட்டுட்டு வந்தல்ல, அதுதான்டா நான் பண்ண பெரிய தப்பு. ஆம்பளை புத்திய காமிச்சியேடா. காம வெறி பிடிச்ச உனக்கு என்னடா தெரியும் என்ன மாதிரி பொண்ணை பத்தி? சிப்பு, தொடாத. உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கணும் உன்கிட்ட வந்ததுக்கு. சுசிலா, என்னாச்சு சுசிலா? சிப்பு, தொடாத என்ன. வலிக்குது சுசிலா. சுசிலா, அடிக்காத. சாவுடா நீ. வலிக்குது. என்ன ஏன்டா அப்படி பண்ண? உனக்கு அவளை அந்த அளவுக்கு பிடிக்குமா? என் கோவம் எல்லாம் சலீம் மேல இருக்க பாசத்துல மறைஞ்சு போயிடுச்சு. இவ்வளோ நாளா எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த சலீமுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மும்தாஜோட இருக்கிறது தான் இவருக்கு சந்தோஷம்னா நான் எதையும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கேன். இனி எப்பயுமே சலீமை கோவத்தில் கூட திட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்.